வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மடிப்பாக்கத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் கால் பண்ணியிருந்தாங்க. சார், என்னுடைய மாமனார் மாமியார் தான் இந்த மாடி தோட்டத்தையே பார்த்துக்கிறாங்க. அவங்க இப்போதைக்கு ஃபாரினில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க வர்றதுக்காட்டியும் இந்த மாடி தோட்டத்தை சூப்பராக ரெடி பண்ணி கொடுங்க சார். நான் இன்ஸ்டாவில் அவங்களுடைய ரீல்ஸ் பார்த்தேன். அதில் எப்படியோ இருந்த மாடி தோட்டத்தெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த மாடி தோட்டம் கொஞ்சம் சின்னது தான், இருந்தாலும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கணும். என் மாமனார் மாமியாருக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, போய் நான் மாடி தோட்டத்தை பார்த்தோம். அதுக்கு எவ்வளோ பேக் தேவைப்படுது, எவ்வளோ மண் தேவைப்படுது அப்படின்ட்டு கொட்டேஷன் கொடுக்க ஆரம்பித்தோம். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து இரும்பு ஸ்டாண்டில் வச்சுருந்துக்காங்க. இந்த இரும்பு ஸ்டாண்டை பராமரிக்கலை அப்படின்னா இதனுடைய கதி அவ்வளோதாங்க. ஃபுல்லாக துருப்பிடிச்சி போய் அப்படியே தட்டின உடனே கொட்டுது. இது இரும்பு கடைக்காரன் கூட எடுப்பானான்னு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ மக்கி போயிருந்தது. இரும்பு ஸ்டாண்ட்லாம் தயவு செஞ்சு பெயிண்ட் அடித்து வைங்க. அதுக்கப்புறமா நம்ம டீம் போயிட்டு எந்தெந்த செடிக்கு எப்படி மண் மாற்றணும் அப்படின்ட்டு வேர்லாம் எடுத்து நல்ல தரமான பாட்டிங் மிக்ஸை வச்சு ஒரு செடியாக நாங்கள் மாற்ற ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற செடி எல்லாமே கவாத்து பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இலை தழை கொடி எல்லாமே நாங்கள் என்ன பண்ணோம், க்ரோ பேக்குக்கு அடியில் போட்டுப்போம். இது வந்து தண்ணி ட்ரெயின் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக மக்கி போயிடும். அவங்களுக்கு பிளான் பண்ணது எல்லாமே 20 இன்ச்சஸ் ஸ்டாண்டு, இது கீரை ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எல்லா செடிகளுக்குமே நம்ம பஞ்சகாவியா கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு வாட்டி பார்த்துக்குங்க, பிஃபோர் அவங்களுடைய மாடி தோட்டம் இப்படி தான் ரொம்ப மோசமாக இருந்தது. நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் டீம் போய் அப்படி இருந்த அந்த மாடி தோட்டத்தை இந்த அளவுக்கு அவங்களுக்கு சூப்பராக மாற்றி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா அவங்க மாமனார் வந்த பிறகு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். நிறைய குறை இருந்தாலும் சொல்லுங்கள். நிறைய இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். குறை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அதை நம்ம திருத்திக்கிட்டு அடுத்தடுத்த மாடி தோட்டத்தை இன்னும் பெட்டராக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சார், சூப்பராக ரெடி பண்ணியிருக்கீங்க சார், அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க வந்தோடனே நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சப்போஸ் சென்னையாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மாடி தோட்டத்தையும் இதே போல பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாடி தோட்ட பொருள் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். சென்னைனா நாங்கள் டோர் டெலிவரி பண்ணுறோம், கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குங்க. செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும். தேங்க்யூ ஸோ மச்.